இந்த ஃபெஸ்டிவலுக்கு ரெகுலராக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மினி பாதுஷா வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக தயிர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. அதுக்கு மைதா, காய்ச்சின எண்ணெய் போட்டு கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்து சுகர் சிரப்புக்கு சர்க்கரை, தண்ணி அளவாக போட்டு அது கொதித்து வரும்போது ஏலக்காய் தூவி நல்லா கொதிக்க விடுங்க. ஜீரா திக்காக வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஊற வச்சுருக்க இந்த மாவை எடுத்து கையில் உருட்டி இந்த மாதிரி திரட்டி நடுவில் கட்டு விரல் வச்சு ஓட்டை போட்டு எண்ணெயில் ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் முடிஞ்சால் ஸ்லோலியே வறுத்துக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சு வறுத்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஜீராவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான மினி பாதுஷா ரெடி. வீட்லேயே பேக்கரியில் வர அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவே செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள்.